ஹாய்ங்க, வணக்கங்க. எதுக்கு நீங்கள் இப்படி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறீங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது என்னோட பர்ஸ்னல் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அதுக்காக நான் இந்த வீடியோஸை க்ரியேட் பண்ணி போடுறது. எனக்கு கொஞ்சம் மைண்ட்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட்டு அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரை பற்றி தெரியுமா? நம்ம புட்சட்னி ஆறுமுகம் அவங்கள பற்றி. இப்போது நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்துருவோமா? புட்சட்னி ஆறுமுகம்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்க. அதனால தான் அவரை இப்போ மினிஸ்டர் ஆக்கியிருக்கு. நல்லா பேசுகிறாரு. ஸோ ஆரம்ப காலத்தில் ஒரு காமெடியனாக ஆர்ஜேவாக இருந்து ஒரு காமெடியனாக ஷோலெல்லாம் கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணி ஒரு பாலிட்டிக்ஸில் என்ட்ரி ஆகி அதில் சக்ஸஸ் ஆகி இப்போ மினிஸ்டராக இருக்கார். ஒரு கான்ட்ரவர்சி கூட அவரால் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏங்க, அவர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காருங்க. பட் அவர் ஸ்டேஜில் அப்படி பேசிக்க கூடாது. ஸோ அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது அவர் தப்பு தான், அந்த மாதிரி ஸ்டேஜில் பேசிக்க கூடாது. பட் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாத்தையும் சேர்த்துருக்காருங்க. இருக்குது அவங்கக்கிட்ட காசு. அவர் கோடீஸ்வரன் தான், சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குங்க. உழைச்சி போட்டிருக்காங்க. சும்மா இருந்தெல்லாம் வரலைங்க அவங்களுக்கு. அவ்வளோ இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. 9 இயர்ஸாக யூடியூப்ல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஆர்ஜேலேருந்து காமெடியன் ஆகி ஆக்டர் ஆகி சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகி சைடு ரோலில் போய் பா அந்த காசில் உண்டாக்கினதுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? ஒருத்தங்களை பற்றி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவ்வளோ எவ்வளோ இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இப்போ இருக்காரு. அதற்கான வாழ்த்துக்கள். நீங்கள் 2017 அனிதாவோ நீட் எக்ஸாம் வந்ததுனால இறந்து போனாங்கல்ல, அவங்கள பற்றி வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் உங்கள் சொந்த ஊர் பெரம்பலூர்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்போது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, நீட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க. ஸோ அங்கே போய் பார்ப்பீங்களா? அதை ரெடி பண்ணுவீங்களா? அது ரெடி ஆச்சான்னு செக் பண்ணுவீங்களா? இல்லை செக் பண்ணி வீடியோ போட முடியுமா? ஒரு சின்ன வேண்டுகோள். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இப்போ பொறுப்பெடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த இயர்ஸ்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் தரக்குறைவு அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பேசியிருக்கீங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது சர்க்காரிடம் சில கேள்விகள் வீடியோலையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கல்வி சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவீங்களா சார்? நீட்டுக்கு கோச்சிங் கொடுப்பீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் நீட் எக்ஸாமில் ஒருத்தங்க இறந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் மினிஸ்டராக பொறுப்பெடுத்திருக்கீங்க. நீட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கோச்சிங் கொடுக்க முடியுங்களா? அதை நீங்கள் கொடுங்க சார். ஆமாம் சார், நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அதுவே ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அப்போது ஏழை மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. ஏங்க, நீட்டு வந்தது யாருக்கு பெரிய இடி தெரியுமா? ஏழை மாணவர்களுக்குங்க. பணக்காரங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. அவங்க காசு கொடுத்து அடுத்து கோச்சிங் பண்ணிப்பாங்க. ஏன் தெரியுமா? நீட்டு வரதுக்கு முன்னாடி இந்த பணக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? காசு கொடுத்து மெடிக்கல் சீட்டை வாங்கிட்டு இருந்தாங்கங்க. ஆனால் நீட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களும் மற்றவங்கள மாதிரி படிக்கிறாங்க. ஆனால் நீட் வந்தது ஒரு பெரிய இடி என்னன்னா ஏழை மக்களுக்குங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீட்டு கோச்சிங் கொடுங்க. ஏன் கொடுக்க முடியாது? நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நினைச்சா கொடுக்கலாம். அவர் பேசியிருக்காரு சர்க்காரிடம் சில கேள்விகளில். நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுங்க. என்ன அந்த வீடியோ வேணா நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டுடைய எதிர்காலமே மாணவர்கள் கையிலன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் மாணவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா?
இந்த நாட்டில் எல்லாம் மாறிவிட்டது. சினிமா மாறி இருக்கிறது, சீரியல் மாறி இருக்கிறது, மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாறி இருக்கிறது. ஆனா இந்த நாட்டில் மாறாமலே இருப்பது எஜுகேஷனல் சிஸ்டம். யுவர் ஆனர், இந்த கோர்ட்டில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களின் சார்பில் எஜுகேஷனல் சிஸ்டத்தின் மீது நான் வழக்கு தொடுக்கிறேன். என்னையா சொல்ற? கேஸ் போட போறியா? ஓ சிஸ்டத்தையே மா சொல். ஓ சிஸ்டம் மேல குறை சொல்ற. கண்டினியூ. Objection, Your Honor. Excuse me. We are living in digital India. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டிஜிட்டல் இந்தியாவை போய் பாருங்க. செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் ஜியோ சிம் கார்டு இருக்கிற அளவுக்கு கூட பசங்க கிட்ட ஜிமெயில் ஐடியே கிடையாது யுவர் ஆனர். அப்புறம் எப்படி 100% ஆன்லைன் கவுன்சிலிங்லாம்? சோ சார். இன்னொரு அப்துல் கலாமை தமிழ்நாட்டில் உருவாக்காமலே போயிடுவோமோங்கிறது தான் மயிலாட். எல்லோரும் போய் இன்ஜினியரிங் காலேஜில் விழுறது தப்பு தான். ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் இருந்த ஒரு கல்வி படிப்பை மீண்டும் மீண்டும் கடினமாக்குவதும் தப்பு இல்லை. இவ்வளோதானா இல்லை இன்னும் லென்த்தாக ஏதாவது இருக்கா? இருக்கிறவன் படிக்கிறான், இல்லாதவன் எப்படியோ போகிறான். போவீங்களா? இவர் என்னமோ கல்வியை கண்டுபிடிச்ச கடவுள் மாதிரி பேசுறாரு. லார்ட் அப் மை லார்ட். கடவுள் தாங்க. பசியில் இருக்கிற ஒருத்தனுக்கு உணவு தானே கடவுள். அப்ப படிப்பறிவு இல்லாம கஷ்டப்படுற கிராமப்புற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி தான் கடவுள். இப்போ எதுக்குடா கை தட்டுறீங்க? நீங்களாம் நிறைய கலக்க போதியார் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? கடந்த காலங்களில் இப்படி அவசரமாக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளால எங்கள் மாணவர் சமுதாயம் சந்தித்த இழப்புகள் தொடரக்கூடாது யுவர் ஆனர். மாற்றம் வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனா அந்த மாற்றத்தை முறைப்படி கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம். ஏன் பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்கலாம் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீட்டுக்கு கோச்சிங் கொடுங்க. ஒரு பெரிய மாற்றமா இருக்குங்க. நிறைய பேசியிருக்காருங்க அவர் பேசியிருக்கிறதெல்லாம் புல்வாமா அட்டாக், பொள்ளாச்சி சம்பவம் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. சூப்பரா பேசியிருக்காருங்க. அதுக்கு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவரோட பேஜுக்கு எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்தப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போலதான் இருந்தது. அண்ட் சார், இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கீங்க. எதுக்கு சார் நீங்க காலேஜை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டீங்க? அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு ட்ரோல் பண்ணி ஆன்லைன் அட்மிஷன் கொண்டு வந்தாங்கல்ல 2017 ஆன்லைனில் அட்மிஷன், அதையும் ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க. ஒன் மோர் டவுட், பாலிட்டிஷியனை எப்படி வந்தீங்க சார்? ஆக்சுவலி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பாலிட்டிஷியனை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க விஜய் தேவர்கொண்டா கூட சேர்ந்து. கோயிங் டு டீச் ஹிம் தமிழ் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள மிஸ்டர் விஜய், வெல்கம் டு தமிழ் சினிமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் நம்பர் 1. நீங்க டென்னிஸ் கோர்ட்டுக்கு உள்ள போறீங்க. டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ள உங்களை விடல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? I will go to one more court. இதுதான் தவறான விஷயம். நீங்க அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய டயலாக் டென்னிஸ் கோர்ட்டா, ஒன் மோர் தமிழ் டயலாக். அப்படியே பார்த்துட்டு இது நான் இல்லைங்கிறேன். இது நான் இல்லைங்கிறேன். நாஸ்டில்ஸ் இது நான் இல்லைங்க. இது நான் இல்லைங்கிறேன். சூப்பர் சார். எம்பி சீட் கன்ஃபார்ம். லெசன் நம்பர் 2. மிஸ்டர் விஜய், உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன? பிரியாணி. பிரியாணி நம்ம இடம். நீங்க இப்போ நீங்க ஒரு பிரியாணி கடைக்கு போறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? I will pay the bill. அதுக்கப்புறம் I'll eat some, sir. சாப்பாட்டு ராமனாயா நீ? பிரியாணி கடையில் சாப்பிட்டு பில்லு கட்டக்கூடாது. உங்களுக்கு பாக்ஸிங் தெரியுமா? Boxing. பஞ்ச் இன் தி நோஸ். லெசன் நம்பர் 3. எப்படி சார் நீங்கள் என்ட்ரியா நீங்கள் பாலிட்டிஷியனில்? ஒருவேளை சிஎம் சார் உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மட்டும் பார்த்தாங்களா? எப்படி சார்? ஐ டோன்ட் நோ. பட் உங்கள் ஸ்பீச்சுக்கு நான் அடிமை. ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாருங்க. அவரோட பேச்செல்லாம் பாயிண்டாக இருக்கு. அந்த சர்க்காரிடம் சில கேள்விகள் அதில் வந்துட்டு பேசியிருக்காருங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் பார்த்து பாருங்கள் அந்த வீடியோவை. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இன்னொரு அப்துல் கலாமை தமிழ்நாட்டில் உருவாக்காமலே போயிடுவோமோங்கிறது தான் மயிலாட். எல்லோரும் போய் இன்ஜினியரிங் காலேஜில் விழுறது தப்பு தான். ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் இருந்த ஒரு கல்வி படிப்பை மீண்டும் மீண்டும் கடினமாக்குவதும் தப்பு இல்லை. பசியில் இருக்கிற ஒருத்தனுக்கு உணவு தானே கடவுள்.
அப்ப படிப்பறிவு இல்லாம கஷ்டப்படுற கிராமப்புற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விதான் கடவுள். இப்போ எதுக்குடா கை தட்டுறீங்க? நீங்களாம் நிறைய கலக்க போதியார் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? கடந்த காலங்களில் இப்படி அவசரமாக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளால எங்கள் மாணவர் சமுதாயம் சந்தித்த இழப்புகள் தொடரக்கூடாது. ஒரு ஆனர் மாற்றம் வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனா அந்த மாற்றத்தை முறைப்படி கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம். கான்ட்ரோவர்சி நிறைய இருக்கு. பட் அவரு எதுக்கு அப்படி சொன்னீங்க சார்? மேடையில உங்ககிட்ட சொந்த வீடு இல்லைன்னு எதுக்கு சொன்னீங்க? ஆக்சுவலி இருக்குல்ல சொந்த வீடு. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கீங்க, அதை சொல்லலாம் இல்ல. உண்மையை பேசுங்க சார். உங்களுக்கு ஓட்டு போட்டது ஒண்ணு உங்களை பார்த்து கிடையாது சார். ஏன் என் தொகுதியில நின்னவங்களை பார்த்து நான் போடல. சிஎம் சாரோட வாக்குறுதிகளை நம்பிதான் போட்டது. ஸோ அவர் சொன்னா பண்ணுவாங்கன்னு. ஸோ இதுக்கு உங்களுக்கு மைக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எதையாச்சும் பேசிட்டு இருக்காதீங்க சார். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கீங்க, அந்த மாதிரி பேசுங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஒரு சின்ன லைஃபை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. அப்ரிஷியேட் பண்றேன் சார். உண்மையை பேசுங்க சார். பொலிட்டிஷியனாலே போய் பேசுறவங்க மாத்திராதீங்க சார். மாற்றம் வேணும்னு தான் ஓட்டு போட்டிருக்கோம். வந்துட்டு போய் பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க உண்மையா தான் உழைச்சிருக்கீங்க, யாரையும் ஏமாத்தி பிழைக்கல. ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, சினிமாவில் சப்போர்ட்டிங் ரோல் நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஸோ உங்க வீடியோ பார்த்ததுனால தான் நான் ஸ்கூலெல்லாம் இனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிருங்க சார். நீங்க பேசின வார்த்தைகள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருங்க. ஸ்கூல்ல நீட் எக்ஸாம் கோச்சிங் கொடுங்க சார். ஏன் கொடுக்க முடியாதா என்ன? கொடுக்கலாம் சார். பிரைவேட்டுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? கொடுக்கலாம். ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கறத விட என்ன இருக்க போகுது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வர்றது ஏழை மாணவர்கள் தான். வீட்டில் காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வராங்க. எந்த பணக்காரங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களா? இல்லவே இல்லைங்க. ஒரு மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ நீட் கோச்சிங்க, நீங்க நீட்டை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. மாத்தினாலும் பணம் இருக்கிறவன் சீட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்க போறீங்களா? இல்லை இல்லை, எல்லாரும் ஈக்குவலா எக்ஸாம் எழுதி சீட் வாங்கட்டும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் அது ஒரு ஏழை மாணவர்களுக்கு பெரிய இடி. அதை நம்ம கவர்மெண்ட் தான் அதை சேஞ்ச் பண்ணணும். கொண்டு வந்துருங்க நீட் கோச்சிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இல்ல அவங்க படிக்கிற பாடத்திட்டங்களை கொஞ்சமாத்து மாத்துங்க. சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தான் நீட் எக்ஸாம் ஈஸின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த சிலபஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சாப்டரை இன்க்ளூட் பண்ணுங்க. இல்லை தனியாக நீட் கோச்சிங் கொடுங்க. இதோட தப்பு இல்லைங்களே சார், கொடுக்கலாம்ல. நீங்க பேசியிருக்கீங்களே சார், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா. ப்ளீஸ் சார், நீங்க அந்த பேசினதுக்கு கொடுத்துருங்க சார். மக்கள் நல்லாயிருவாங்க. அதுவும் ஏழை மக்கள் ரொம்ப நல்லாயிருவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். மக்கள்ல ஒருத்தியா நான் வாழ்த்துறேன். அண்ட் மக்கள்ல ஒருத்தியா தான் இந்த கேள்விகளை எல்லாம் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ப்ளீஸ் சேஞ்ச் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டடீஸ். ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நீங்க அவ்வளோ பேசியிருக்கீங்க, நீங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க பேசினதுக்காக தான் உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். போய் பேசாதீங்க சார், பொலிட்டிஷியன் மாதிரி, பழைய பொலிட்டிஷியன் மாதிரி. உண்மையை பேசி பழகுங்க சார். நீங்கள் போய் பேசுறீங்கன்னா மாற்றம் வேணும்னா ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் போய் பேசினாலும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிக்குவாங்க. போய் பேசாதீங்க. ஃபுட் சட்னி ஆறுமுகமாக இருந்து இப்போ மினிஸ்டராக இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்.
ஒரு ஆர்ஜிவா மைக்ல ஸ்டார்ட் பண்ண வாய்ஸ் இப்போ பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னோட வாய்ஸ், என்னோட வேர்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.